ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸில் சயின்ஸில் 2 இம்பார்ட்டண்டான பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய உடல்ல இருந்து 98% செல்கள், அதாவது 98%, அதாவது 2% தான் இருக்கும், மீதி உள்ள 98% செல்களும் இறந்து போய் புது செல்களாக உருவாகும். ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ செல்கள் இறக்குது, ப்ளஸ் அதே நேரத்தில் நமக்கு அவ்வளோ புது செல்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமது உடல்ல ரேண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா 7 பில்லியன் செல்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து 2 டேட்டா தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று, ஒரு வருஷத்துக்கு நமக்கு 98% செல்கள் இறந்து பிறக்குது அப்படிங்கிறது, ப்ளஸ் நம்ம உடல்ல மொத்தமா 7 பில்லியன் அளவுக்கு செல்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். ஒரு அணு அப்படின்னும் பொழுது அதுல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நமக்கு 3 பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஒன்று எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதுல அந்த எலக்ட்ரான்கள் வந்து அந்த வட்டப்பாதையில சுத்தி வரும். ஓகேவா? நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த 3ம் பார்த்தீங்கன்னா ஒரு அணுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பாக்ஸ்ல நம்ம இந்த 3 துகள்களையும் கண்டுபிடிச்சது யாரு, அந்த 3 துகள்களை நம்ம என்ன குறியீடால மென்ஷன் பண்ணுவோம், அதனுடைய மின்சுமை என்ன, நிறை என்ன அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான். புரோட்டானை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கோல்ஸ்டீன் அப்படிங்கிறவர். இதனுடைய குறியீடு பி. ஏன்னா புரோட்டான் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, அதை நம்ம ஸ்மால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணணும். இதனுடைய குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா நேர்மின் சுமை உடையது அப்படின்னு சொல்லணும், அல்லது +1 அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான், நேர்மின் சுமை உடையது. இதனுடைய நிறை பார்த்தீங்க அப்படின்னா 1.6726 × 10⁻⁻27 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற துகள் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னும் போது சர் ஜான் ஜோசப் தாம்சன் அப்படிங்கிறவர். இதனுடைய குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான், ஏன்னா இ அப்படி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் இ. இதனுடைய மென் சுமை பார்த்தீங்க அப்படின்னா -1. ஓகேவா? எதிர்மென் சுமையுடையது. -1 அல்லது எதிர்மென் சுமையுடையது. இதனுடைய நிறை 9.1093 × 10⁻⁻31. அடுத்து நம்ம பார்க்க போற துகள் பார்த்தீங்கன்னா நியூட்ரான். இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர். ஜேம்ஸ் சாட்விக். இது ரொம்ப முக்கியமானது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நியூட்ரான் அப்படிங்கிறதுனால இதை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் எதுக்குமே கேபிட்டல் லெட்டர் கிடையாது, 3க்குமே என்னது ஸ்மால் லெட்டர் தான். நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் அது நியூட்ரல் தன்மை, அதாவது நேர்மின் சுமையும் கிடையாது, எதிர்மின் சுமையும் கிடையாது, நடுநிலை தன்மையுடையது. அதனால நம்ம 0ன்னு மென்ஷன் பண்றோம். ஓகேவா? இதனுடைய நிறை, அதாவது நியூட்ரானினுடைய நிறை 1.6749 × 10⁻⁻27. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாக்ஸ்ல இருக்கிற தகவல்களை அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவல்ல பார்க்கலாம். தேங்க்யூ.